இப்போ பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்பட்டோர் இந்த சபையில் இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ், இந்த கான்ஸ்பிரன்சிஸ் எல்லாம் போக பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கிறதால் அவர் திரியேக தேவன், அவரை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் தனியாக பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானத்தோடு நின்றக்கூடாது. அது வெறும் துவக்கம் மட்டும்தான், என்ன அது முடிவு கிடையாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? போயிட்டு அழகாக சபையில் போய் சேர்ந்து கொண்டு நல்ல சபை கிடைச்சிருச்சு அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பு என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. நம்ம ஒத்துக்கொள்ளணும். கிருபையை சந்திக்கிறது, அபிஷேகம் இல்லை, நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் சாட்சிகளாக மாறுவீங்க. எங்கெங்கெல்லாம் சாட்சிகளாக மாறுவீங்க? சபையில் மட்டும் சில பேர் அருமையான சாட்சி இருப்போம். என்னென்னா செலவெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். செலவெல்லாம் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் நிறைய நடக்கும். அதனால் சபை அவங்கள வரவேற்கும். சாட்சி என்பது எல்லா பகுதியிலும் இருக்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரிஜமாக எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. எருசலேம் பரிசுத்த பட்டணம், யூதேயா பாரம்பரிய பட்டணம், சமாரியா பாவ பட்டணம், பூமியின் கடையந்திரங்கள். நீங்கள் அலுவலகத்தில் மட்டுமல்ல, வீட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள்ளே சாட்சி இருந்து கொண்டே இருக்கு. தீபமாக இருந்து கொண்டிருக்கணும். பரிசுத்தாவின் பலத்தினால் வருகிற சாட்சி. எப்படியோ புகைத்த மனுஷன், எப்படி குடித்து கிடந்த மனுஷன், எப்படி வேசி கல்லவன், 1 நம்பரு இதிலெல்லாம். ஐயோ, இப்போது அவர்களுக்குள்ளே ஒரு தேவ பயம் வருகிற அளவுக்கு நமக்குள்ளே தேவ பயம் நிரம்பி வழிய வேண்டும். நாம் உட்கார்ந்தால் தேவ பயம் வெளிப்பட வேண்டும். லேக்கியோன் கட்டில் இருக்கிற மனுஷன் இயேசுவின் பாடத்தில் நான் உட்கார்ந்தான். அவனை கண்டு ஜனங்க பயந்தாங்க. முதல்ல வேறு பயத்தை கொடுத்தான். கிட்ட போனால் கீழ்ச்சிடுவான், இல்லை அவனை அறுத்துக்குவான், என்னென்னமோ அசிங்கமாக பேசுவான், குளிக்க வேற மாட்டான், இவன் கோலமே வேறு மாதிரி இருக்குது, பயமாகவே இருக்குது. வெளியரங்கமாக நான் சுத்தம். இப்போது உள்ளான பரிசுத்தம் வந்தோடனே வெளியரங்கமான எல்லாமே மாறிடுச்சு. இவன் அதுக்குள்ளே விடுதலை பெற்ற உடனே போய் குளிச்சுட்டு வந்தானாலாம் நம்ம பார்க்க முடியாது. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்கிறான். நிறைய பேர் பீடிக்கை படிக்கிற பொழுது, ஆள் பார்க்கிற பொழுது விகாரமாக இருப்பாங்க, தோற்றமெல்லாம். அப்புறம் ஆராதனைக்கு வருகிற பொழுது பார்த்தா அவர்கள் தானா இவர்கள் என்பது போல் இருந்து அந்த மாதிரி ஒரு பாவனை இருக்கும். நடையோ உடையோ நான் அதை குறித்து சொல்லலை. உள்ளான மனசுக்குள்ளே ஒரு தேவ பயம் வந்து தேவ பாதத்தில் உட்காருகிற பழக்கம் வரும். ஓடாது, ஊழியத்துக்கு போகிறேன், நான் இங்கே கூட்டம் நடத்துகிறேன், அங்கே கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. சில பேர் இயேசுவை தேடுறேன் பெற்றுக்கொண்ட இயேசுவை இழந்துருவாங்க. இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், பஸ்காவை எடுக்க போகிறதுக்கான ரகசியம் தெரியும். பஸ்கா எவ்வளோ பரிசுத்தமானது எப்படின்னு. எருசலேமுக்கு போகிறது நல்லது தான். பஸ்கா எடுக்கிறதுக்கு எருசலேம் போகிறாங்க, மரியாளும் யோசேப்பும். இதுங்க அந்த ஜோரில் என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் பார்க்குற அந்த உற்சாகத்தில் இயேசுவை தொலைச்சி விட்டாங்க. இன்றைக்கி பாதி உலகம் முழுவதும் இருக்க கிறிஸ்துவங்க குடும்பங்கள் இயேசுவை தொலைச்சிட்டு இயேசு ஆராதிக்க போகிறாங்க. பரிசுத்தாவியை தொலைச்சிட்டு அபிஷேகத்தை எழுந்துட்டு ஆராதனை சத்தில் போய் கையாட்டுறது, பாடுறது, வேதத்தை தூக்குறது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. தெரிந்து கொள்ளணும். முக்கியமாக இருக்க வேண்டியது இயேசு இல்லை நம்ம வாழ்க்கையில். அவர் எங்கே இருக்கிறார்? இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு உறவினிடத்தில் இருக்கிறார். இயேசு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட போனால் இது நடக்கும், நடக்காதெல்லாம் நடக்கும். அங்கே போய் பார்த்தா அந்த மனுஷனாலே நடக்க முடியல. பாவம், ஐயா ஏன் சேர்னா போதும் எல்லாம் செய்வார், ஆனால் ஐயாவில் நடக்க முடியல. யாருடைய ஊனத்தையோ பலவீனத்தை நான் குறைத்து சொல்கிறேன் நினச்சிக்க போகிறீங்க. அது இல்லை விஷயம். சொல்ல வர விஷயம், இயேசுவை தொலைச்சிட்டு நீங்கள் அங்கங்கே சுற்றுறது வேஸ்ட்டு. தொலைச்சிட்டு மறந்துட்டாங்க. ஏம்மா வழியிலையாவது பார்க்கக்கூடாதா? வீட்டுக்கு வந்தோன்னே தான் ஞாபகம் வருது. அவ்வளோ பிஸியாகிட்டாங்க. இயேசு இருக்கிறதும் தெரில, இயேசு இல்லாததும் தெரில. இயேசு நம்ம கூட தான் இருப்பார், அவர் எங்கேயா பார்ப்பாரு? இயேசு ஆலயத்து பேச ஆரம்பிச்சிட்டார் 12 வயதில். ஆனால் இதுங்க சின்ன வயசுலேருந்து இப்போ நீ காத்தது என்ன, கருவை சுமந்தது என்ன, பாடுக்கப்பட்டது என்ன, அவமதிக்கப்பட்டது என்ன, எல்லாம் இந்த அவமானம் எல்லாம் ஆதி அன்பிலே போயிடுச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயபக்தி இருக்கும், ஒரு அந்நியமும் வேறு மாதிரி இருக்கும். அது எட்ட பிறகு அது ஒரு விதமான தினுசாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் விடுதலை, பரிபூர்ண விடுதலை. இப்போ எதுலெல்லாம் மூக்க நுழைக்கூடாது அதெல்லாம் தான் மூக்க நுழைக்கும். காணிக்கையிலேருந்து தசமாகத்திலேருந்து பொருளாதாரமாகிய விஷயத்தில் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் பார்க்க போகிறப்போ கண்கள் கர்த்தர் மேலே இருக்காது, இது மனசு மேலே போயிடும். மனுஷன் பயன்படுத்துகிறதை விரும்பும். போதகனாகவே இருக்கட்டுமே,
இந்த மனுஷனை பயன்படுத்தணும், எனக்கு பதவி கொடுக்கணும், எனக்கு சில பேர் ஏதாவது அரசு துறையிலேருந்து வந்திருப்பாங்க, அதோடு இதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஊழியெல்லாம் அதிலெல்லாம் வச்செல்லாம் செய்ய முடியாது. கர்த்தருடைய நடத்துதல் அதுதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் போகிறது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்னா, நீங்கள் எதில் இருக்கிறீர்கள் தெரிந்து கொள்வதிலே அழைப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் இதுக்கு பேர் உதவி செய்யும். ஆராதனைக்கு வர்றது, உபவாசங்களுக்கு வருகிறது, சபை நடத்துக்கிறதுல சொல்கிறேன். அது கோர்வையாக வரும். வேத பாடம், குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்க, உபவாசம், இதெல்லாம் கலந்து கொண்டு ஆராதனைக்கு வருகிற பொழுது வெல் பேக்ட். சத்தியம் எப்படி அப்படி டிஸ்டர்பே ஆகாது. உரைச்ச மாதிரி இருந்தால் கூட அது இன்னும் ஊர்ஜிதமாக இறங்கணும்னு அர்த்தம். பேசின டாப்பிக்கே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. ஆனால் அத்தனை கோணத்தில் அந்த வசனத்தை தியானிக்கிற அந்த அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்தியை வந்து சேரும். அப்போ ஆத்துமா கொழுது விட்டு எரியும். அதுக்கு நடுவில் இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள்லாம் வந்துச்சுன்னா, பதவியோ இருப்பிடமோ சிங்காசனமோ, இது அனைத்தும் கர்த்தருக்கு முன்பே என்ன செய்யும்? துதி கன மகிமை கர்த்தருக்கே. இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கும், துதி கன மகிமை கர்த்தருக்கே. மனுஷனுக்கு என்னத்தை செய்வான்? போதகனாகவே இருக்கட்டும், மனுஷன் தானே, அதெல்லாம் கர்த்தர் கொடுக்காமல் எனக்கு வராது. நீங்கள் கர்த்தர்னு உங்கள் முழு ஃபோக்கஸும் கர்த்தர் மேலே போயிடும். உங்கள் முழு சிந்தையும் தேவ சிந்தையாக மாறும். இப்போ மாம்ச சிந்தை வராது. இது மாதிரி ஆட்கள் எல்லாம் சபையில் மிகப்பெரிய சிறுமையின் வழியை கடந்து சொல்லுவாங்க. இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உத்தமாக இருக்கிற பொழுது சபை வரவே இருக்காது. கர்த்தர் அங்கெல்லாம் வைப்பார் முள்ளு. சபை என்ன செய்யும்? இவ்வளோ உத்தம விசுவாசியாக இருக்கானே கட்டி தழுவி முத்தமிடுவாங்க. நான் நினச்சேன், நாங்கள் எங்கள் காலத்தில் அப்போவே அங்கே வசை மாதிரி பொழிய தான் செஞ்சாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் தெரிய வந்துச்சு, உரிமையில் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. எல்லாரையும் திட்ட முடியுமா? தவறே செய்யலை, நம்மளை போய் திட்டுறாங்களேன்னா தப்பு இல்லையே. இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்குது? எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்குன்னு திரும்பி பார்த்தா, சிட்சிக்கப்பட்ட மனுஷர், சிட்சைக்குரிய எந்த ஜனங்களுமே இன்றைக்கி இல்லையே. வரவேற்புக்குரிய ஆசாமிகள் தான் இருக்கிறாங்க, ஆசாரியர்களா. சிட்சிக்கிற ஜனங்கள் இல்லை, சிட்சிக்கிற பிரசங்கங்கள் இல்லை, ஆரோக்கியமான உபதேசங்கள் இல்லை. எல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போது தெய்வீகமும் மங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்க என்னமோ ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்களே தவிர, ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் இவர்களுக்கு வித்தியாசமே இல்லாத போயிடுச்சு. இது ஊழியக்காரங்க கருத்துறங்கல்ல. சபை தெரிந்து கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனையில் இது தெரிந்து கொள்ளணும். பரிசுத்தாவி பெறத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல நம்ம பலவீனம்னு அறிந்து கொள்ளணும். பெற்றா என்ன செய்யணும்? அந்த சாட்சி வந்து உலகம் முழுவதும் நான் சாட்சியாக இருப்பேன். எல்லா உலகத்துலேயும் சொல்கிறேன். அலுவலகத்தில் சாட்சியாக இருக்க முடியுமா? வீட்டில் சாட்சியாக இருக்க முடியுமா? பாவப்பட்டினத்து சாட்சியாக இருக்க முடியுமா? சமாரியா பாவப்பட்டணும், எருசலேம் பரிசுத்தப்பட்டணும். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் நமக்கு. இது வந்து உண்மையாக இல்லையா? ஜீவியம் முதல்ல பேஸ்மெண்ட்டு. எல்லா இடத்துலையும் நம்ம சோதிக்கணும். வசனத்தை வச்சு நம்ம சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் போனால் மற்றவங்க விஷயத்தை தெரியாது. சிலதெல்லாம் கவனமே இருக்காது உங்களுக்கு. என்ன கவனம்? அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன, அதெல்லாம் பழைய வாழ்க்கையில் போச்சு. நோ டைம் ஃபார் காசிப்பிங். நம்ம சிந்தையை என்ன தேவ சிந்தையாக மாறிக்கொண்டே இருக்கும். ப்ரிப்பேரிங் ஃபார் த அனாயிண்டிங். யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த அனாயிண்டிங். அபிஷேகத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வாங்க அபிஷேகத்துக்கு. நான் இவன் ஆயத்தமாக, மனதில் ஆயத்தமாக இருக்கணும். முதல்ல எழுதி வைங்க உங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம். அதை பழைய பாவத்தை சொல்ல, அலுவலகத்தில் என்னென்னலாம் நம்ம செய்கிறோம். அங்கே அப்படி தான் பேசுகிறோமா? வாங்க ஐயா உட்காருங்க. லாங்குவேஜே வேறு இல்லை. பொதுவாக சொல்கிறேன், நான் நேராக அம்மா வயிற்றுலேருந்து வரப்போ ஆசரன்னா வரல. 26 வயசு வரைக்கும் நான் உலக வாழ்க்கையில் இருந்துட்டு வந்திருக்கேன். அது ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணான வாழ்க்கை. ஊழியத்துக்கு வந்தப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. சகல சூதும் கற்றுக்கொண்டதே ஊழியத்துக்கு வந்த பிறகு தான். கற்றுக்கொண்டதுன்னா என்ன, என்னென்னமோ நடக்குது, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அப்போ அது அத்தனையும் கற்றுக்கிறது எங்கே? ஆடுகளத்தில் தான். வாழ்க்கையின் களத்தில் இறங்கி போய் விசாசி சந்திக்கிற பொழுது கற்றுக்கொள்ளுகிற அறிவு தான் இது. இப்படி ஆக்கி விட்டது என்ன? உண்மை தானே இது? தேறினவர்களாக நம்ம மாறத்துக்கு கற்று அனுபவங்கள் வழியாக கொண்டு போகிறான்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிலை கொலையக்கூடாது. புகழ்ச்சியிலும் சரி, புகழ்ந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும். 32 வெளில தெரியும். பல் சொல்கிறேன், ஆஹா வீட்டிலே மரியாதை இல்லை, எங்கே போனாலும் மரியாதை இல்லை, ஏதாவது பரவாயில்ல இவனாவது மரியாதை கொடுக்குறான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் ஏதாவது சேர எடுத்து வச்சிடும்.
இகழ்ச்சியிலும் நீங்கள் சாயக்கூடாது, புகழ்ச்சியிலும் சாயக்கூடாது, நடுநிலையான்னு இருக்கணும். நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணலனாக்கா அவனே டயர்டாகி விட்ருவான். புகழ்ந்தாலும் இந்த மனசு ஒன்றும் இல்லை, இகழ்ந்தாலும் ஒன்றும் இல்லை. இல்லை, இதை அப்படியே உள்ளான மனசில் சிலுவையில் அறையணும். அதுக்கு உங்களுக்கு அந்த ட்ரைனிங்குள்ளே போகிறப்ப தான் நீங்கள் வீட்டில் கூட அபிஷேகம் பெறலாம். இங்கே தான் பெறணும்னு இல்லை. The most you are tried, the more you will be anointed. The more you are tried by situations, circumstances, and the more you will be anointed also. ஐயா, இருக்கிற சோதனையில் அபிஷேகம் ஒன்று தான் குறைச்சல். எவனுமே நம்ப மாட்டான். கர்த்தர் நம்பி அபிஷேகம் கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் ஒண்டி தான் நம்புவார். உன்னை அபிஷேகத்துக்காகவே ரட்சித்திருக்கிறார். அது ஒரு பகுதி. அபிஷேகம் அவரை போல மாறுவதற்கு தான் உங்களுக்கு அந்த தாகம் வளர்ந்து கொண்டே வரணும். இந்த அபிஷேகத்தில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது.